இப்போ நம்ம லாஸ்ட் இயர் குரூப் 4லேருந்து ஒரு ரேஷியோ பேஸ் பண்ண சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன கிளாஸ். ஒரு கிளாஸில் 5:3 ரேஷியோவில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. அதில் 16% ஆஃப் பாய்ஸ் அண்ட் 8% ஆஃப் கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி சம் வந்துட்டா நம்ம இங்கே பாருங்களேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோன்னா இது ஒரு ரொம்ப பெரிய சம்மாக இருக்கும், எக்ஸாமில் டைம் வேஸ்ட் ஆகும். சரி, இங்கே என்ன ரேஷியோ இருக்குது, 5:3 இல்லையா? ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 8 வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சின்னதாக ஒரு அசம்ஷன் எடுத்துக்க போகிறேன். நானாக அசியூம் பண்ணிக்கிறேன், லெட் டோட்டல் ஸ்டூடெண்ட்டை வந்து ஆல்ரெடி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 வருதா, 8 × 100 நான் 800 எடுத்துக்கிறேன். எப்போவுமே இந்த ரேஷியோவில் ஈஸியாக டிவைட் ஆகிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ தட் நான் வந்து 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு 8 வந்துச்சு. ஸோ நான் 800ன்னு சும்மா அசம்ஷனுக்கு எடுத்துக்கிறேன். இப்போது 16% ஆஃப் பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 16/100 இன்ட்டு மொத்தம் பாய்ஸ் எத்தனை பேர், மொத்தம் 800 கேர்ள்ஸ், 800 ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே என்ன ரேஷியோவில் இருந்துச்சு, 5:3. அப்போது 500 பாய்ஸு 300 கேர்ள்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பாய்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், ஃபெயில்டு பாய்ஸ். ஓகே, 500 வருதா? ஸோ 0 0 0 0 கேன்சல். 16 5 ஆர் 6 5 ஆர் 30, ரிமைண்டர் 3. 1 5 is 5 + 3 8 80. அப்போது எத்தனை பாய்ஸ் ஃபெயில் ஆகிருக்காங்க, 80. அப்போ கேர்ள்ஸில் பார்க்கலாமா, கேர்ள்ஸில் ஃபெயில்டு. எத்தனை பர்சன்டேஜ் கேர்ள்ஸ் வந்து ஃபெயில் ஆனாங்க, 8%. ஸோ 8/100 இன்ட்டு 300, ஏன்னா கேர்ள்ஸ் வந்து 300 தான். ஸோ 00 00 கேன்சல் ஆகிடும். 8 3s are 24. ஸோ பாய்ஸ் 80, கேர்ள்ஸ் 24. இவ்வளோ பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் 80 + 24 104 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேவா? டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டேன், 800 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் 104 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ, 696 ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க தான் யார் பாஸ் ஆனாங்க. நான் என்ன கண்டுபிடிக்கணும், கொஷனில் பார்த்தா பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் எப்போ எப்படி கண்டுபிடிப்போம், பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடு பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு 100 போட்டால் எனக்கு பாஸ் பர்சன்டேஜ் கிடச்சிரும். 0 0 கேன்சல். 1 8s are 8, 8 8s are 64, ரிமைனிங் 5, 7 8s are 56. அப்போது 87% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டாங்க. ஆப்ஷனில் இருக்கா, எஸ் இருக்குது, ஆப்ஷன் ஏ. 87 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க. இதில் ஒன்றே விஷயம் தான் இந்த சம்முழுக்க ஞாபகம் வச்சுக்க போகிறோம். என்னன்னா, எனக்கு இந்த ரேஷியோ வந்து 5:3 இருந்துச்சு. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஒரு 500 பாய்ஸ் 300 கேர்ள்ஸ், ஏன்னா 5:3 தானே. ஸோ இன்ட்டு 100, 500 பாய்ஸ் இன்ட்டு 100, 300 கேர்ள்ஸ் எடுத்துட்டேன். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 800. இதை மட்டும் நான் அசியூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் பாய்ஸ் ஃபெயில் ஆனாங்கன்னு தெரியும், கேர்ள்ஸ் ஃபெயில் ஆனாங்கன்னு தெரியும். அவங்கள கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் ஸ்டூடெண்ட் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னு தெரியும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு 100 போட்டேன்னா எனக்கு இது கிடச்சிரும். அவ்வளோதாங்க இந்த சம்.